ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா மட்டன் உருண்டை குழம்பு ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். ரெசிபிக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா போன்லெஸ் மட்டன், ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட், ஜிஞ்சர் சில்லி ஆனியன் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், பெப்பர் பவுடர், சால்ட், கரம் மசாலா, க்ரீன் சில்லி, ஆனியன், டொமேட்டோ, கொரியண்டர் லீவ்ஸ், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், ஆயில். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை எடுத்து போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்டு ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேனை வச்சு அது மேலே ஆயில் ஊற்றுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பால்ஸ் எடுத்து ஆயிலில் போடுங்க. இப்போ மட்டன் பால்ஸ் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பால்ஸை எடுத்து பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மின்ட் லீஃபும் கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருந்திருக்கு. இப்போ சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடரை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பால்ஸை எடுத்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம்.
மட்டன் உருண்டை குழம்பு ரெசிபி ரெடி. மட்டன் உருண்டை குழம்போட சேர்த்து சப்பாத்தி இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். Thanks for watching this video. Next recipe will be coming soon.